காங்கிரஸ் திமுக கூட்டணிக்குள்ள குழப்பம், கூட்டணி இல்ல தனிச்சு நிக்க போறோம் இப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு ஆனா மேலிடத்துல இருந்து அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு ஒரு அறிவிக்கும் வரல. அதனாலதான் நேற்று ஸ்டாலின் சொல்லிட்டாரு, கூட்டணி தான் சேர்றதா தான் இரு, இப்ப ஆட்சியில் பங்குங்கிறது நடக்காது. என்னால பார்த்தோம், என்னால ஏத்துக்க முடியல. அடி வாங்கினதை பார்த்த எனக்கு அவ்வளவு இதுனாக்கா அடி வாங்கின தொண்டை எப்படி இருப்பான்? என்கிட்ட பொறுப்பு கொடுக்கறதா தான் நான் முதலமைச்சராக இருப்பேன், நான் சொல்றது தான் செய்வேன். அதுக்கு ஒத்துக்கிறதா தான் நான் முதலமைச்சராக இருக்கேன், இல்லாட்டி யாரையும் வச்சு ஆட்சி பார்க்க. அந்த சமயத்தில் கருத்து கணிப்பெல்லாம் திமுக தோத்து போயிட்டு மேலே அது கலைஞர் டிவி ஆஃபீஸில் கூட்டணி பற்றி பேசுகிறேன். கலைஞர் கேட்குற, சரி என்ன வேணுங்க, 63 இடங்கள், சரி கொடுத்துறேன். வர அவருக்கு புரியல, என்னடா அது இப்போ ஏற்பட்ட வெற்றி, கலைஞருக்கு அங்கேருந்து பேசுகிறார், வர்றவரும் மந்திரி சபை அமைக்கக்கூடாது. கலைஞர் கவலையப்பட்டுக்கல, அவர் வரத்துக்கு நாளைக்கு வர்றாருன்னா இன்னைக்கு மந்திரி சபையெல்லாம் அமைச்சு பதவி வச்சு. அதுதான் அதிமுக பிரியறதுக்கு முதல். வணக்கம் சார். 2026 அரசியல் களம் ரொம்ப சூடாயிடுச்சு. எல்லா பக்கமும் கூட்டணி கூட்டணி கூட்டணின்னு பார்த்தா இப்போதைக்கு தற்போதைய சமயத்துல வந்த விஷயம் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்குள்ள குழப்பம், கூட்டணி இல்ல தனிச்சு நிக்க போறோம் இப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இந்த கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதனாலதான் இவ்வளவு வதந்திகள் அதை பத்தி வருது. என்டிஏ பத்தி யாரா பேசுறாங்களா? அது எங்க உருப்படாத கூட்டணி. எப்படி சார் அது உருப்படுற கூட்டணியா இருந்தா அதை பத்தி 1000 கதை சொல்லியிருப்பீங்க. பழனிசாமியும் பன்னீர்செல்வம் அடித்து கொண்டார்கள், ஏதாவது பண்ணிருப்போம் சொன்னாக்க சிரிப்பீங்க. 2 அட்ரஸ் இல்லாத ஆசாமிக்கு அடிச்சுக்கிறாங்க, அவ்வளவுதான். காய்த்த மரத்துல தான் கல்லடி போடும். இவங்க ஆட்சிக்கு வந்துருவாங்க, கருத்து கணிப்பெல்லாம் இவங்களுக்கு ஃபேவரபிளா இருக்குது. அதாவது தேர்தல் நேர்மையாக நடந்தாலும் திமுக வர்றதை தடுக்க முடியாதுங்கிறத கருத்து கணிப்புகள் நீங்களே பார்த்துருக்கீங்க. எல்லா பெரிய பெரிய இவங்கெல்லாம் அப்படி இருக்கும்போது அதை பற்றியான வதந்திகள் தான் எடுபடுமே ஒழிய, கண்டிப்பா தோத்து போவார்னு உறுதியா இருக்கக்கூடிய பழனிசாமி பற்றி சொன்ன யார் கேட்பா? அதனாலதான் இதை பத்தி பேசுறாங்க. காங்கிரஸை பொறுத்தவரை அவங்க ஒரு இதுக்கு முன்னாடி கலைஞர் இருக்கும்போதே அவங்க அந்த வேலையை பண்ணாங்க. ஒரு தடவை இல்ல 2 தடவை, நிறைய தடவை பண்ணியிருக்காங்க. உள்ள இருந்து போயிருக்காங்க. ஆமா, 1977 எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பிச்ச உடனே சட்டமன்ற தேர்தலில் 1977 நிக்கிறாங்க, கலைஞர் நிக்கிறாரு. 76ல எந்த திமுக இதுல எமர்ஜென்சில உள்ள தள்ளி சித்திரவதை எல்லாம் பண்ணாங்களோ அதே இந்திரா காங்கிரஸோட கலைஞர் கூட்டணி வைக்கிறார். சரி, பொருந்தா கூட்டணி வச்சுட்டு அதுல அவங்க என்ன கேம் விளையாடினாங்கன்னா, அந்த அம்மாளுக்கு எம்ஜிஆர் வந்துடணுங்கிறதுல ஒரு ஆசை. அதே சமயத்துல கலைஞர் தனக்கு எகேன்ஸ்டா எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ராஜதந்திரமா கூட்டணி சேர்ற மாதிரி சேர்ந்து என்ன சொல்லிட்டாங்க, கூட்டணி தேர்தல் முடிந்த பிறகுதான் முதலமைச்சர் யாருங்கிறது அறிவிப்போம்ட்டாங்க. கூட்டணி சேர்ந்தாச்சு திமுகவும் இந்திரா காங்கிரஸும். ஆனா முதலமைச்சர் யாருங்கிறது தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் அறிவிக்கப்படும். யார் தலைமையில் இல்ல, யார் தலைமைன்னு அப்புறம் தான் சொல்லுவாங்க சொல்லிட்டாங்க. போட்டு இது பண்ணியாச்சு. எலெக்ஷன் என்ன திமுக ஜெயிச்சா தலைவர் வருவாராங்கிறதே சந்தேகம். நாம ஏன்டா பொண்ணுட்டான். காங்கிரஸ்காரனுக்கு அதே சந்தேகம், நாம வருமா இல்லையான்னு தெரியல. 2 பேரும் போல எம்ஜிஆர் ஜெயிச்சிட்டார். ஆக இந்திரா காந்தி பக்காவா பிளான் பண்ணி எம்ஜிஆர் ஜெயிக்கிறதுக்கு வழி பண்ணாங்க. அன்னைக்கு அது நடந்தது. இப்போ என்ன போன்றவர்களாம் திமுக ஆதரவுல இருந்தவங்கெல்லாம் நான் ஓட்டு போடவே போதும் இப்போ புறக்கணிச்சிட்டேன். இந்த பொருந்தா கூட்டணி நாங்கள் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா எமர்ஜென்சி டைமில் திமுகவினரை பட்ட அடி உதையெல்லாம் கண்ணால் பார்த்தவன். நான் ஜெயில் டாக்டராக இருந்தேன், கண்ணால் பார்த்தவன். என்னால் ஏற்றுக்க முடியல. அடி வாங்கினதை பார்த்த எனக்கு அவ்வளோ இதுனாக்கா அடி வாங்கின தொண்டை எப்படி இருப்பான்? அதனால அது பொருந்தா கூட்டணி. எம்ஜிஆர் ஜெயிக்கணுங்கிறதுக்காக இந்திரா காந்தி பண்ண ஒரு சாமர்த்தியமான ஒரு டெக்னிக். அன்னைக்கு அது நடந்தது. அதுக்கு பிறகு கலைஞர் இது மேல குலாம் நபி ஆசாத் வந்தார். 2G வழக்கு போட்டு விட்டாங்க. போட்டு விட்டு 2G வழக்கில் இருந்து 2G வழக்கின் அடிப்படையில் தயாளவமாக கைது செய்யப்படுவார் அப்படிங்கிறதுக்கு அறிவாளித்தல் கீழே ரெய்ட் நடக்குது. மேலே சன் டிவி ஆஃபீஸில், அது கலைஞர் டிவி ஆஃபீஸில் கூட்டணி பற்றி பேசுகிறாங்க. கலைஞர் கேட்குறாரு, சரி என்ன வேணுங்கிறார். 63 இடங்கள், சரி கொடுத்துற எடுத்துக்கோங்க.
அப்புறம் காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு, தயாளமாக விட்டாங்க, போயிட்டாங்க. அவ்வளவுதான். எலெக்ஷன் நடக்குது, ம் 63 இடத்துல நிற்கிறாங்க. திமுககாரன் ஓட்டு போடல, கலைஞரை சேர்த்து தோக்குறாரு. அப்போ தான் விஜயகாந்த் வந்து எதிர்க்கட்சி தலைவர் ஆகிறார். 5 இடங்கள். கலைஞர் என்ன சொன்னார், நாயன்மார்கள் போல 63 பேரை கேட்டார்கள், ம் பஞ்சபாண்டவர் போல 5 பேர்கள் ஜெயித்தார்கள். தானே தோத்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் இல்லைன்னா உனக்கு 5 சீட்டு தான் தெரிஞ்சுக்கோன்னார். அதில் தான் அடங்கினாங்க. இப்போ மறுபடியும் அந்த இதை வந்து லோக்கல் தலைவர்கள் இது பண்ணார். ஜெயலலிதா இருந்த வரையிலும் ம் ஒன்றிய தேசிய கட்சிகளுடைய லோக்கல் லீடர்ஸ் அந்த மாதிரி பேசுனதே கிடையாது. ம் பாஜக கூட கூட்டணி வைக்கும்போது யஷ்வந்த் சின்ஹா வருவார், சுஷ்மா ஸ்வராஜ் வருவாங்களே ஒளி, இங்கே லோக்கலில் இருக்கிற மாணிக்கம், கோவிந்தசாமி, இந்த முனுசாமி எல்லாம் வீட்டுக்குள்ளார கூட அந்த மாவட்டம் சரி. அவங்க தான் வந்து பேசணும். ம் அதே மாதிரி தான் இப்போ இங்கே யார் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிற தலைவர்கள்ட்ட இருந்து சத்தம் இல்லை, லோக்கலில் இருக்கிற அந்த மாணிக்க தாக்கூர் இந்த மாதிரி ஆட்கள் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ம் இது பார்க்கணும், இது ஆனால் மேலிடத்துல இருந்து அதுக்கு மறுப்பு தெரிவித்து ஒரு அறிவிக்கும் வரல. ம் அதனால தான் நேற்று ஸ்டாலின் கிளீனாக சொல்லிட்டார், கூட்டணி தான் சேர்றதா தான் இரு, இப்போ ஆட்சியில் பங்குங்கிறது நடக்காதுன்ட்டார். இது இன்னைக்கு நேற்று இல்லை, 1967 அப்ப இருந்தே இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருந்தது. 67 10 கட்சிகள் கூட்டணி வச்சாராங்க. ஆ ஆ எல்லாம் என்ன நினைச்சாங்க, ஆளுக்கு 10 சீட் ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைச்சாங்க. அறுதி பெரும்பான்மை 134 இடத்துல திமுக தனியாக ஜெயிச்சிருச்சு. ஜெயிச்சிட்ட உடனே அண்ணா உடனே கிளீனாக டிக்ளேர் பண்ணார், தனி பெரும்பான்மையோடு நாங்கள் ஜெயித்தால் ஆட்சி அமைப்போம், அதில் யாருக்கும் பங்கு கொடுக்க மாட்டோங்கிறது ஒப்பந்தத்தில் இருக்கிறது, ஆகவே நாங்கள் மந்திரி சபை அமைக்கிறோம். சரி சரி. அதில் அந்த கூட்டணியில் இருந்தவங்கலாம், அதனால தான் 71 யாரெல்லாம் இவரோட கூட்டணியில் இருந்தாங்களோ அவங்க அத்தனை பேர் எதிர்த்து நின்றாங்க, திமுக எதிர்த்து நின்றாங்க. கலைஞர் தனியாக நின்றார். அந்த நேரத்தில் காங்கிரஸ் 2ஆக உடஞ்சி, காமராஜர் காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ். இந்திரா காங்கிரஸ் வந்து மறுபடியும் இவங்களோட சேர்ந்தாங்க. இவங்க 2 பேர்த்தையும் வச்சுக்கிட்டு எலெக்ஷன் நிற்கும் போது இன்னைக்கு உள்ள ரெக்கார்டு 234 இடத்துல 184 இடத்துல திமுக ஜெயிச்சு, இன்னைக்கு உள்ள ரெக்கார்டு. அப்போ வந்து தேர்தல் முடிவுகள் வருது. அப்போ எங்கள் அண்ணன் வந்து எம்எல்ஏக்கு நிற்கிறாரு, அவர் தான் அது வரலும் பார்லிமெண்ட்டுக்கு நின்றார், அந்த தடவை எம்எல்ஏக்கு நிற்கிறாரு. அவரோட கூட தான் நான் தான் கரு ஓட்டிக்கிட்டு போகிறேன் அவருக்கு. சரி. கலைஞரை தேடுற எங்கே இருக்காருன்னே தெரியல. அப்புறம் என்னன்னா, ஒவ்வொருத்தரும் இந்த 184 இடத்துக்கு ஜெயிச்சது நான் தான் காரணம், திமுக காரன் ஒவ்வொருத்தரும் கிளைம் பண்ணுறான். கலைஞர் சொல்லிட்டார், என்கிட்ட பொறுப்பு கொடுக்கறதா இருந்தால் நான் வந்து முதலமைச்சராக இருப்பேன், நான் சொல்கிறது தான் செய்வேன், அதுக்கு ஒத்துக்கிறதா இருந்தால் நான் முதலமைச்சராக இருக்கேன், இல்லாட்டி யாரையும் வச்சு ஆட்சி பண்ணுங்க அப்படின்ட்டார். அந்த சமயத்தில் கருத்து கணிப்பெல்லாம் வந்து திமுக தோற்று போய்டுன்றது. அதுக்கு அதையெல்லாம் வந்து அன்னைக்கு இருந்த அதிகாரிகள் கூட பயந்து போய், சீஃப் செக்ரட்டரி ராயப்பாவெல்லாம் பயந்து போய் காமராஜர் தான் ஆட்சிக்கு வருவார்னு சொல்லி மாலையெல்லாம் போட்டு வந்த கூத்தெல்லாம் நடந்தது. 11 மணி ஊரில் அப்படி இருந்தது. 11 மணிக்கு மேலே பார்த்தாக்கா ஆட்சியில் இருந்த காமராஜர் போய் 15 சீட்டுக்கு ரெடியூஸ் ஆகி போச்சு. அந்த அளவுக்கு படுமோசமான தோல்வி. அதுக்கப்புறம் காங்கிரஸ் இருக்கவே இல்லை, அது வேற விஷயம். அப்போ எம்ஜிஆர் வந்து தோற்று போய்டுங்கிற அந்த கருத்து கணிப்பை பார்த்துட்டு ஜெயலலிதாவோட நேபாளத்துக்கு போயிட்டார், காட்மாண்டுக்கு போயிட்டார். ரிசல்ட் வர 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 அவருக்கு புரியல, என்னடா அது இப்போற்பட்ட வெற்றி. கலைஞருக்கு அங்கிருந்து பேசுறாரு, நான் வர்ற மந்திரி சபை அமைக்கக்கூடாது அப்படி. கலைஞர் கவலையே பட்டுக்கல. அவர் வரத்துக்கு நாளைக்கு வர்றாருன்னா இன்னைக்கு மந்திரி சபையெல்லாம் அமைச்சு பதவி ஏற்றுக்கிட்டார். அதுதான் அதிமுக பிரியறதுக்கு முதல். அப்போ என்ன சொல்லிட்டாரு, என்னை ஏற்றுக்கிறதா இருந்தால் நான் சொல்கிறத கேட்குறதா என்னை நான் வர்றேன், இல்லாட்டி என்னை விட்டுருங்கன்ட்டார். கடைசியில் அவர் பாவு சண்முகத்துடைய வீட்டில் தான் அவர் இருந்தார் கலைஞர். அங்கே போய் பார்த்தபோது அவர் யாரெல்லாம் அமைச்சராக இருக்குன்னு முடிவு எடுத்தாரோ அவங்கள தான் போட்டார், போட்டு இது பண்ணார். அந்த மாதிரி தான் இருந்தது. அதனால இப்போ என்ன கேட்டீங்க நீங்க? அதான் கூட்டணி தான் சார், காங்கிரஸ். இந்த இதெல்லாம் வந்து இப்போ ஸ்டாலின் சொல்லிட்டாரு, எங்களோட வரதா தான் இதுக்கு ஏற்றுக்கிறதா தான் வாங்க, இல்லாட்டி போங்க. சரி, இப்போ இவ்வளோ குழப்பம் நடந்துட்டு இருக்கு சார். அரசியலுக்கெல்லாம் வரலாற்றில் நம்ம பார்த்ததே கிடையாது. எலெக்ஷன் பார்த்தா ஒரு குழப்பமான ஒரு இடத்துல போய் நிக்குது. நடுவுல விஜய் அவர்கள் வேற வந்திருக்கிறாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய் வந்திருக்காரு, வேற என்ன பண்ணியிருக்காரு? அதை தவிர அவர் என்ன பண்ணியிருக்காரு? விஜய் வந்திருக்கிறார், எஸ் வந்திருக்காரு, என்ன பண்ணாரு?
எலெக்ஷன் நின்று இருக்காரா, தேர்தல் நடத்தி இருக்காரா, எங்கேயாவது ஜெயிச்சிருக்காரா, ம். ஏதாவது ஒரு இடத்துல வந்து போராட்டங்கள் நடத்தி மக்கள் அப்படி இது பண்ணிட்டு போயிருக்காரா, என்ன பண்ணார்? இன்னைக்கு வரல அவருடைய கொள்கை என்ன? ம். யார் அவருடைய விரோதி? யாரு ம். கேட்க நிக்கிறாரு? ம். ஒரு நாள் கேட்டா கொள்கை விரோதியாவன், இந்த விரோதி இவன். யாரு உன்னுடைய விரோதி? யாருகிட்ட சண்டைக்கு போற? லைட்டை ஒண்ணு போட்டுக்கிட்டு அந்த லைட்ல வர்ற வெளிச்சத்துல வர்ற நிழலோட யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஷேடோ ஃபைட் தான் பண்ணிட்டு இருக்காரு. ம். இன்னைக்கு வரல அவருடைய ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு நமக்கு தெரியலையே. 24 மாசம் ஆச்சு. அதுல ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல பயந்து போய் ஒரு 6 மாசம் வெளியவே வரல. அப்பப்போ வர்றாரு, காட்சி கொடுக்குற ஒரு கூட்டத்தை நடத்த காணாம போயிடுறாரு. உடனே நீங்க கூட்டத்தில் பல கோடி பேர்கள் சந்திர மண்டலத்தில் வந்தார்கள், சூரிய கிரகத்தில் வந்தார்கள். வந்தது தானே சார் சொல்றாங்க. இதெல்லாம் போய் இப்ப இன்னைக்கு யாருக்கு கூட்டம் வரல? ம். சொல்லுங்க பார்க்கலாம். தேமுதிக இருக்குதா இல்லையான்னு கூட தெரியல. அந்தமா ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டம் போட்டுச்சு. எத்தனை லட்சம் பேர் வந்து நின்னாங்க பாத்தீங்கல்ல. அரசியல்ல இருக்காங்களா இல்லையான்னு சந்தேகத்துல அப்ப இருந்து கூட்டம் யாருக்கு வேணாலும் யாருக்கு வேணாலும் சரி. அதை வச்சு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப கடைசியா ஸ்டாலின் போட்டார நிர்வாகிகள் கூட்டம் பாத்தீங்கல்ல, விருதுநகர்ல போட்டது. அந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு என்ன சொல்ல போறீங்க? ம். தேர்தல் நேர்மையாக நடந்தால் திமுக சர்வசாதாரணமா ஜெயிச்சிடும். 2026 திமுக தான். எந்த தேர்தல் நேர்மையாக நடந்தால். எப்படி நேர்மையா நடக்காதுன்னு நினைக்கிறேன். நடக்காதுங்கிறது அப்போ பீகார்லயும் மகாராஷ்டிராவிலையும் பார்த்துட்டோம். பீகார், மகாராஷ்டிரா, தமிழ்நாட்டுல அப்படி பண்ண முடியுமா சார்? 23% ஆ. எதிர்கட்சிகள், ஆ. 20% என்டிஏ கூட்டணி. 23% வாங்கின எதிர்கட்சி கூட்டணிக்கு 45 சீட்டு. 20% 3% குறைச்சலா வாங்கின பாஜகவுக்கு 200 சீட்டு. ம். இதுதான் தேர்தல் ஆணையம். தேர்தல் நேர்மையாக நடந்தால் மறுபடியும் 2026 டிஎம்கே தான் அப்படின்னு வரும். சொல்றீங்க. அது மாத்திரம் இல்ல, காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரியிலும் ஒரு இடத்தில் கூட பாஜக கூட்டணி ஜெயிக்காது. நன்றி சார், தொடர்ந்து பேசலாம்.